எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இன்னைக்கு ஒரு சிம்பிளான டாபிக், நத்திங் பட் சீட் சைக்கிளிங். இந்த சீட் சைக்கிளிங் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், எனக்கு 45 days ஒன்ஸ், 50 days ஒன்ஸ், இல்லைனா வருஷத்துக்கு ஒரு 3-4 டைம் தான் எனக்கு பீரியட்ஸே வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு பீரியட் சைக்கிள் கண்டிப்பா ரெடி ஆகணும்னு நான் நினைக்கிறேன், அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். பீரியட் வந்தாலும் கண்ணால கூட என்னால் பார்க்க முடியல, ரொம்ப கம்மியான ஃப்ளோ தான் இருக்கு, எனக்கு ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். 5 நாள் வர வேண்டிய பீரியட் 20 நாள் எனக்கு ஸ்பாட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி PCOD எனக்கு டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. PCOS இல்ல, PCOSனா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நிறைய சிம்டம்ஸ் சேர்ந்தது. PCODங்கிறது ஒரு 1 or 2 சிம்டம்ஸ். நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல அது வந்தது, உங்களுக்கு சிஸ்ட் எல்லாம் இருக்கு, இம்மெச்சூர் ஃபாலிகல்ஸ் இருக்குன்னு சொல்றது PCOD. ஆனா PCOS அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு மீச வளர ஆரம்பிச்சிருது, கழுத்து எல்லாமே கருப்பாக ஆரம்பிச்சிருது, ஏகப்பட்ட ஹார்மோன் இம்பேலன்ஸ், பீரியட் டைம் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கு, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பீரியட் டைம் வந்துட்டு ஓவர் ஃப்ளோ இருக்கு, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் வந்தா அதுக்கு பேரு PCOSன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு வந்துட்டு இப்பதான் PCOD இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்கு, அந்த மாதிரியான சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கிறவங்க இந்த சீட் சைக்கிளிங்கை தாராளமா ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி பிரெக்னன்சி பிளான் பண்றேன்னு சொல்றவங்க, இல்லைன்னா எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஓவர் ஃப்ளோ இருக்கும், எனக்கு ரத்தம் வந்துட்டு இப்போ 4 புள்ளி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4% தான் HbA இருக்குன்னு சொல்றாங்க, நான் வந்துட்டு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்றேன், இந்த மாதிரி பெரிய பெரிய சிம்டம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப நம்பிக்கையை வந்துட்டு இது பண்ணிக்க கூடாது. ஸோ வில் கெட் இன்டு த சீட் சைக்கிளிங் திங். சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பீரியடோட சைக்கிள் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம பீரியட் வந்துட்டு 4 ஃபேஸாக பிரிப்பாங்க. மொதல் ஃபேஸ் வந்துட்டு மென்சுரல் சைக்கிள் ஆகிற ஃபேஸ், அதாவது எனக்கு 5 நாள் பீரியட்ஸ் வருதுன்னா அதுக்கு பேரு மென்சுரல் ஃபேஸ். பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 10 நாளைக்கு வந்துட்டு அதுக்கு பேரு ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 10 நாள் ஆகி முடிச்சுட்டு ஒரு 3 நாள் இருக்கும், எல்லா டாக்டர்ஸும் சொல்லுவாங்க இந்த 3 நாள் தான் நீங்க வந்துட்டு கண்டிப்பா 3 டேஸும் கண்டினியூஸா செக்ஸ் வச்சுக்கிட்டாதான் நமக்கு பாப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டாக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேஸ், இந்த 3 டேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவுலேஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி உங்களுக்கு வந்துட்டு வெளியே கருமுட்டை வரும், அந்த டைம்ல நம்ம வந்துட்டு கரெக்டா இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது சீக்கிரமா பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 3rd ஃபேஸ் ஓவுலேஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 வீக் ஆஃப் தி பீரியட்ஸ், எனக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கு முந்தின 7 நாள் வந்துட்டு லூட்டியல் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த லூட்டியல் ஃபேஸ் வந்துட்டு 2 விதமா நடக்கும். பாப்பா உங்களுக்கு உண்டாயிடுச்சு, பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னா நம்மளோட கர்ப்பப்பை உள்சுவர் வீக்கம் வந்துட்டு குறையவே குறையாது, பாப்பாக்கு ஒரு பெட்டா மாறிடும். பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இந்த லூட்டியல் ஃபேஸ்ல வந்துட்டு நமக்கு கர்ப்பப்பை உள்சுவர் வீக்கம் வந்துட்டு கம்மியாகி வெளியே வந்துரும். பாப்பா ஃபார்ம் ஆகல, யாருக்காக நம்ம வந்துட்டு நியூட்ரியன்ட் வந்துட்டு இப்போ யூட்ரஸ்குள்ள வைக்கணும், நத்திங் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் 28th டேல என்ன ஆகும்னா கர்ப்பப்பை உள்சுவர் இருக்குல்ல, எண்டோமெட்ரியம்னு சொல்லுவாங்க, அது ஷெட் ஆகி அப்படியே கீழே வந்துடும் நமக்கு. ஸோ இந்த 4 ஃபேஸ் தான் நமக்கு யூட்ரஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மென்சுரல் ஃபேஸ், ரெண்டாவது ஃபாலிகுலர் ஃபேஸ், அப்புறம் ஓவுலேஷன் ஃபேஸ், 4வது வந்துட்டு லூட்டியல் ஃபேஸ். இப்போ நம்ம வந்துட்டு பீரியட்ஸ்ல இருக்கோம். என்னையே எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் எனக்கு எப்பவுமே பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னா நான் என்னோட பீரியட் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பீரியடோட 14th டே வரைக்கும் 2 சீட் எடுப்பேன். இந்த 2 சீட் வந்துட்டு இந்த 2ஐயும் சொல்றேன். அதையும் மீறி நீங்க என்னென்ன உணவுகள் எடுக்கலாம், ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்டா எடுக்கணும். ஈஸ்ட்ரஜன் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஓவரிஸ் வந்துட்டு இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும்போது நம்மளோட கருமுட்டை வந்துட்டு வெடிச்சு அதுல இருந்து ஓவரிஸ் வெளியே போய் ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்துட்டு ஓவரி நம்மளோட சினைப்பை வந்துட்டு ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்றதுக்கு வந்துட்டு பிரெயின் சொல்லும், இங்க பாரு பீரியட்ஸ் வந்துட்டு முடிய போகுது, நீ வந்துட்டு இப்போ ஈஸ்ட்ரஜனை ரிலீஸ் பண்ற டைம் வந்துருச்சு, போய் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லும். இது எதனால ரிலீஸ் பண்ணுதுன்னா நம்மளோட கர்ப்பப்பை உள்சுவர் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த சைக்கிள் வரதுக்கு ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக இந்த ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்துட்டு உங்களுக்கு ஓவர் ரிலீஸ் ஆனாலோ இல்லைனா கம்மியாவே சுரந்தாலோ நமக்கு வந்து இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நிறைய ஃபார்ம் ஆகும். இந்த ஹார்மோனோட மெயினான வேலையே கர்ப்பப்பை உள்சுவர் வந்துட்டு தடிக்கிறது தான். கர்ப்பப்பை உள்சுவர் தடிச்சா மட்டும்தான் நமக்கு பீரியட்ஸ் வந்துட்டு 30வது நாளோ 28வது நாளோ வரும். ஸோ இந்த கர்ப்பப்பை உள்சுவரை நல்லா தடிச்சு எம்ப்ரியோ வந்துட்டு பிளான்ட் ஆச்சுன்னா அதுக்கான ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு மெயினான ஹார்மோன் தான் ஈஸ்ட்ரஜன். அப்போ முதல் 14 நாள் இந்த ஒரு ஹார்மோன் நமக்கு இல்லை அப்படின்னா லாஸ்ட் நமக்கு பீரியட்ஸ் வரும்போது ஃப்ளோ கூட கம்மியா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கர்ப்பப்பை உள்சுவர் வீக்கம் தான் நமக்கு பீரியட்ஸா வெளியே வரும். ஸோ இந்த ஒரு லேயர் நமக்கு பில்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்டை சாப்பிடணும். நார்மலாவே எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஹார்மோனும் இட் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் ஃபுட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால். ஸோ நீங்க வந்துட்டு ஹார்மோன்ஸ்ல நான் நல்லா ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க கொழுப்பு நிறைந்த உணவுகள் தான் ஜாஸ்தியா எடுக்கணுமே தவிர்த்து காய்கறி பழங்கள் எடுத்தோம்னா ஹார்மோன்ஸ் ரெகுலேட்
ஆகாது. ஆனா காய்கறி பழங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு செரிமானம் நல்லாகி கொழுப்பு நிறைந்த உணவுகள் நல்லா செரிக்கும் போது கூட உங்களுக்கு ஹார்மோன்ஸ் நல்லாவே ரெகுலேட் ஆகும். ஆனா இஃப் யூ வாண்ட் யுவர் ஹார்மோன்ஸ் டு பி ஸ்டெபிளைஸ்ட், நீங்க கொழுப்பு நிறைந்த ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் ஃபுட்டா எடுக்கணும். குட் ஃபேட் அண்ட் குட் கொலஸ்ட்ரால் தான் எடுக்கணும். ஐயோ டாக்டர் வந்துட்டு ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் எடுக்க சொல்லிட்டாங்க, நான் போய் பீட்சா பர்கர்னு எடுத்து நவுத்த போறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. குட் ஃபேட் இந்த சென்ஸ், இப்போ ஒரு ஃப்ரூட்னா அவகாடோ எடுக்கலாம், ஒரு நட்டுனா நம்ம ஆமண்ட்ஸ் எடுக்கலாம், குட் ஃபேட் இருக்கு, வால்நட்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி சீட்ஸ்னா நல்ல கொழுப்பு நிறைந்த சீட்ஸ், ஏதாவது ஒரு செசமி சீடு இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட் சாப்பிடணும். அதுல இருக்கிறதுலே டாப் ஈஸ்ட்ரஜன் கொடுக்குற 2 விஷயங்கள் வந்துட்டு ஃபிளாக்ஸ் சீட்ஸும் பம்கின் சீட்ஸும். ஃபிளாக்ஸ் சீட்ஸ்னா ஆளி விதைகள், உங்களுக்கு வந்துட்டு எல்லா பெரியவங்களுக்கும் தெரியும். பம்கின் சீட்ஸ்னா பூசணி விதைகள். இந்த 2 விதையும் வந்துட்டு பக்கத்து கடையிலயும் கிடைக்கும், இல்லைன்னா ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனித்தனியா வந்துட்டு ஒரு வடை சட்டியில போட்டு ஃபுல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு ஏர்டைட் ஜார்ல இல்லைன்னா ஒரு கிளாஸ் ஜார்ல 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபிளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ். ஃபிளாக்ஸ் சீட்ஸ்னா ஆளி விதைகள், பம்கின் சீட்ஸ்னா பூசணி விதைகள். இது ரெண்டையும் தனித்தனியா ஒரு வடை சட்டியில போட்டு லைட்டா வறுத்துக்கோங்க. ரெண்டையுமே தனித்தனியா குட்டி மிக்சியில போட்டு லைட்டா அரைச்சு சொர சொரன்னு இருக்கிற ஸ்டேஜ்ல வந்துட்டு வெளியே எடுத்து ஒரு ஏர்டைட் கிளாஸ் ஜார் கண்டெய்னர்ல 2 விதைகளோட பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராகவே நீங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்ல இருந்து 14th டே ஆஃப் பீரியட்ஸ் வரைக்கும் இந்த ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல இருக்கிற அந்த பொடியை வந்துட்டு ஒரு ஃபுல் டீஸ்பூன், அப்படி இல்லைன்னா தாராளமா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு 10 கிராம் வரும் ஒரு நாளைக்கு, ரொம்ப நல்லது. ஸோ இந்த 10 கிராம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் இந்த பொடியை வந்துட்டு நீங்க கொஞ்சோண்டு நெய் போட்டோ இல்லைன்னா டேட்ஸ்ல வந்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு ஒரு உருண்டை பிடிச்சு சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் பெனஞ்சு ஒரு உருண்டை பிடிச்சு சாப்பிடலாம். இது கூட வந்துட்டு உங்களுக்கு டேஸ்டே நல்லாவே இல்லைன்னு சொல்றவங்க கொஞ்சோண்டு கரும்பு சக்கரை போட்டு நல்லா உருண்டை பிடிச்சு சாப்பிடலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் சீட்ஸ் பவுடர்லாம் பிடிக்காதுன்னு சொல்றவங்க நீங்க தோசை சுடுறீங்க இல்லையா, அந்த தோசை சுட்டுட்டு மேலே லைட்டா தூவி நீங்க சட்னியில வச்சு கூட சாப்பிடலாம். இதை டெய்லி ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்ல இருந்து 14th டே ஆஃப் பீரியட்ஸ் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம். எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸே என்னன்னு தெரியல. எனக்கு பீரியட்ஸே லாஸ்ட் 2 months வரல. இந்த 45 days சைக்கிள் இருக்கிறதுனால இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் அமாவாசை அப்போ வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு பீரியட்ஸே வரல, எனக்கு தெரியலன்னு சொல்றவங்க இன்னைக்கு அமாவாசைனா ஓகே, இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ், இன்னைக்கு நான் வந்துட்டு ஆளி விதையும் பூசணி விதையும் சேர்ந்த கலவையை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போறேன். ஸோ 14 டேஸ்க்கு நீங்க சாப்பிட்டு முடிக்கிறீங்க. அப்புறம் 14 days முடிஞ்சு 15th டே வரும்போது என்ன ஆகும், பௌர்ணமி வரும். ஸோ பௌர்ணமி வந்துட்டு உங்களோட 15th டே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுட்டு 15th டே டு 28th டே ஆஃப் யோர் பீரியட்ஸ்ல நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ரிச் ஃபுட்டா சாப்பிடணும். ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஈஸ்ட்ரஜன் என்ன பண்ணுச்சு, அந்த ஹார்மோன் வந்துட்டு நம்ம கர்ப்பப்பை உள்சுவரை வீக்கம் அடைக்க வச்சது. இப்போ ஒரு பாப்பா ஒரு எம்ப்ரியோ வந்துட்டு இம்ப்ளான்ட் ஆச்சுன்னா அதை நல்லா பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கை கரெக்டாக ஸ்டெபிளைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட யூட்ரஸ்க்கு பிளட் சப்ளை வந்துட்டு கொண்டு வர சொல்லும். இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு கரு உண்டாயிருக்கு, அதனால எனக்கு யூட்ரஸ்க்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பிளட் சப்ளை வேணும், எக்ஸ்ட்ராவா நியூட்ரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் யூட்ரஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கும் அடுத்த 15 நாளைக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரொஜெஸ்ட்ரான் பண்ற வேலை. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நமக்கு கம்மியா சுரந்துச்சு அப்படின்னா பிரெக்னன்சி அபார்ட் ஆகுறது, நம்மளோட கர்ப்பப்பை வந்துட்டு வீக் ஆகுறது. ஸோ உள்சுவர் வீக்கத்தை ஸ்டெபிளைஸ் பண்ணாம இருந்தது அப்படின்னா 15th டேவே பீரியட் வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் என்ன பண்ணும், நம்மளோட யூட்ரஸை இன்னும் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கும். அப்போ ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாவோ இல்ல ஓவராவோ சுரந்தது அப்படின்னா, இப்போ ஓவர் ப்ரொஜெஸ்ட்ரான்லாம் சுரந்ததுன்னா கர்ப்பப்பை உள்சுவர் வீக்கம், எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. வெள்ளப்படுதல் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க, அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, பீரியட் பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டான அளவுல நம்ம சுரக்கிறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வந்துட்டு எந்தெந்த உணவுகள்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 சீட்ஸ் நம்ம சொல்லலாம். ஒன்னு செசமி சீட்ஸ், இன்னொன்னு சன்ஃப்ளவர் சீட்ஸ். செசமி சீட்ஸ்னா எள்ளு, சன்ஃப்ளவர் சீட்ஸ்னா சூரியகாந்தி விதைகள். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஷாப்ல கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படியே இல்லைன்னா இந்த ஆர்கானிக் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். இதையுமே நீங்க என்ன பண்ணணும், ஒரு வடை சட்டியில போட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தனித்தனியா 2யுமே லைட்டா வறுத்துட்டு அதை குட்டி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு 2 பொடியுமே வந்துட்டு ஒட்டுக்கா ஒரு ஏர்டைட் ஜார்ல போட்டு 1 to 14 days which is follicular ஃபேஸுக்குன்னு ஒரு ஜார் வச்சுக்கோங்க, உங்களோட லூட்டியல் ஃபேஸுக்குன்னு ஒரு ஜார் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஃபேஸ் வச்சுக்கிட்டு நீங்க ரெகுலராகவே இதுல இருந்து ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க கஞ்சியில் ஊற்றி சாப்பிடலாம், தயிர் சாதத்துல சாப்பிடலாம், மோரில் கலந்து சாப்பிடலாம், தோசையில போட்டு சாப்பிடலாம். ஸோ நீங்க எப்படி வேணாலும் இதை இன்டேக் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஒரு கலவையா செஞ்சு வைக்கிறத விடவும் டேட்ஸ் மாதிரி குட்டி குட்டியா டேட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அதையும் ஒரு குட்டி மிக்சியில போட்டு லைட்டா அரைச்சிங்கன்னா டேட்ஸையும் இந்த பொடியும் நல்லா பெனஞ்சிட்டு கொஞ்சம்
நெய் போட்டு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. குட்டி குட்டி நட் பாலாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நட் பால்ஸ் வச்சு செய்கிறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் பம்கின் சீட்ஸில் ஒரு குட்டி நட் பால் செஞ்சுக்கோங்க, ரெண்டும் சேர்த்து. இன்னொன்று வந்துட்டு செசமி சீட்ஸ்லையும் சன்ஃப்ளவர் சீட்ஸ்லையும் வறுத்துட்டு கொஞ்சம் கரும்பு சக்கரை போட்டு நெய் போட்டு டேட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நட் பால் செஞ்சுக்கோங்க. இந்த 2 நட் பால் ஜாரையும் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 14 days வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு FP பால்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. F ஃபார் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், P ஃபார் பம்கின் சீட்ஸ். ஸோ FP பால் அப்படின்னு போட்டுக்கோங்க. செகண்ட் 14 daysக்கு வந்துட்டு SS பால்ஸ்னு போட்டுக்கோங்க, which is sunflower seeds and sesame seeds. புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த FP பால்ஸை ஃபர்ஸ்ட் 14 days, இது லாஸ்ட் 14 days. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு 3 to 4 months ஆஃப் சீட் சைக்கிளிங்ல உங்களுக்கு நல்ல ஒரு பீரியட் ரெகுலாரிட்டி கிடைச்சிரும். ஸோ எனக்கு 45 days 50 days 3 months ஒன்ஸ்ன்னு சொன்னவங்க வந்துட்டு ஒரு 3 மாசம் கண்டினியூஸா இது பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பீரியட் ஃப்ளோ இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம அம்மாக்கள் நம்ம பாட்டிக்கெல்லாம் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போ அதை மறந்து போனனால நம்ம எப்படி மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர மாடர்ன் டேர்ம்ஸ் சொல்லிட்டு இருக்கோமா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம சீட் சைக்கிளிங்னு சொல்றோம். நம்ம அம்மாக்கள் பாட்டிக்கெல்லாம் வந்துட்டு இந்த பீரியடுக்கு முன்னாடி வந்துட்டு உளுந்தங்களி சாப்பிடு, கருப்பு உளுந்தலி, இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தைகள் சொல்லுவாங்க. நம்ம இப்போ இப்படியே ஸ்டைலிஷா சீட் சைக்கிளிங்னு சொல்றோம். ஸோ இதையும் மீறி ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட் அந்த மொதல் 14 நாள் நீங்க என்ன சாப்பிடணும் நான் லைட்டா சொல்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்ரஜன் மொதல் 14 நாள் நீங்க வந்துட்டு ராகி, கம்பு, தெனை, வெள்ளை சுண்டல், பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு ஆப்பிள், மாதுளம்பழம், டேட்ஸ் எடுத்துக்கலாம், பீட்ரூட். அதே மாதிரி மொதல் 14 நாள் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு நீங்க சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 14 days வந்துட்டு ஒன்னா வெந்தய தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா சோம்பு தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட். இதே ப்ரொஜெஸ்ட்ரான் ரிச் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அடுத்த 14 நாள் பீரியட் வரதுக்கு முந்தின இருக்கிற 14 நாள் என்ன சாப்பிடலாம்னா, நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு சூரியகாந்தி விதைகளும் எள்ளு விதைகளும் சேர்த்து நீங்க அந்த கலவையை சாப்பிடலாம். வெந்தயம் சாப்பிடலாம். ஏன்னா பீரியட்ஸ் பெயின் வந்துட்டு நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பீரியடுக்கு முன்னாடியே நம்மளோட அம்மாக்கள் வந்துட்டு இந்த வெந்தய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்துட்டு 5ஆம் தேதி பீரியட் வருதுன்னா 1ஆம் தேதியிலேருந்தே வந்துட்டு நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மோரும் வெந்தயமும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு பீரியட் கிராம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி கருப்பு உளுந்தங்களி இருக்குல்ல, நார்மலா வந்துட்டு உளுந்த சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உளுந்த விட சாப்பிட ஆரம்பிச்சிடக்கூடாது. கருப்பு உளுந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கருப்பு உளுந்தங்களிலாம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ரிச் ஃபுட். இதை வந்துட்டு லாஸ்ட் 14 days நீங்க பண்ணணும். ஸோ திருப்பி நான் சொல்றேன், உங்களுக்கு பீரியட் டேட்டே தெரியாதுன்னு சொல்றவங்க அமாவாசை அன்னைக்கு உங்களோட முதல் நாள் ஆஃப் பீரியட்னு வச்சுக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு உங்களோட 14 நாள் ஆஃப் பீரியட்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சீட் சைக்கிளிங். நீங்க யாராவது இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி இப்பதான் எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிருக்குன்னு சொல்றவங்களும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நான் இனிமேல் தான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்றவங்க ஒரு 3 மாசம் கழிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதையும் மீறி எனக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், எனக்கு ஓவர் ஃப்ளோ இருக்கு, இல்ல இந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்துட்டு காம்ப்ளிகேஷன் ஆயிடுதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஒரு USG அப்டமன் ஸ்கேன் பார்த்து உள்ள என்ன ப்ராப்ளம்னு நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சீட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சியும் அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்கங்களும் அதுக்கேற்ற மாதிரி தூக்கமும் ரெஸ்ட்டும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு PCOD, PCOS, பிரெக்னன்சி, ஓவர்ஃப்ளோ, பெயின், ஃப்ளோவே இல்லைன்னு சொல்றேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு ரெடி ஆகும். ஸோ மேக் ஷோர் இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் நம்மளோட மொத்த நோயை ரெடி பண்ணாது. உங்களுக்கு இதையும் மீறி பிரச்சனை இருந்ததுன்னா நேரில் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்டான விஷயம். ஸோ திஸ் இஸ் சீட் சைக்கிளிங். உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும், நான் உங்ககிட்ட இன்னும் தெளிவாக பேசணும் அப்படின்னா கீழே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராகவே போட ஆரம்பிக்கிறேன். Until then, it's bye from Dr. Sharmika. Bye.